ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நேற்று அமாவாசை பருப்புனால இன்றைக்கும் வந்து மாசப்பருப்பு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிறுபருப்பு கூட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து வாழைத்தண்டை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன். எல்லாம் இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிறுபருப்பு குழம்புக்கு வந்து சிறுபருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி வைக்கணும் குக்கரை. இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாழைத்தண்டு சொன்னேன்ல, இதில் வந்து கொஞ்சமாக பாதி அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றினா, ஏன்னா வாழைத்தண்டுலேயே வந்து அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ வந்து வாழைத்தண்டில் வந்து கொஞ்சம் பாதி அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுக்கு பருப்பு போடணும் லாஸ்ட்டாக. வாழைத்தண்டு பொரியலுக்கு அந்த பருப்பை வந்து நான் தனியாக வேக வச்சுருக்கேன். குக்கரில் வச்சா வந்து குழஞ்சிடும், அதனால் தனியாக வேக வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். அடுத்தடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்புக்கு வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்புக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது, தக்காளியும் பச்சை மிளகாவும் தான். கூட ஜீரகம், நெய் போட்டு தாளித்து இதை நல்லா வதக்கிட்டு நம்ம சிறுபருப்பு வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பூண்டு மசாலாவுக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா பண்ணுறதுக்கு பூண்டு நல்லா 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ 2 சட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து நெய் போட்டிருக்கேன், குழம்பு தாளிக்கிறதுக்கு நெய் போட்டிருக்கேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடணும். இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு, எண்ணெய் காஞ்சதுனால கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பூண்டு வந்து கொஞ்சம் தோலோடு தான் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதுதான் போடணும். இது நல்லா கொஞ்சம் பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கை கட் பண்ணி போடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துருச்சு, பச்சை ஸ்மெல் போயிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் ஆனால் தான் நம்ம பருப்பை கொட்டி தாளிக்கணும். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய், ஜீரகம், அப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நம்ம தாளித்தோம்ல, அது நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி, இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஏன்னா பச்சை மிளகா காரமாக தான் இருக்கும். ஸோ வந்து மிளகா பொடி தேவையில்லை, கலருக்காக வேணால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா பண்ணுறோம்ல, பூண்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளித்தோம். இப்போ இதில் வந்து மசாலா போட போகிறோம். இதில் மசாலா போடுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சமாக இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ரெண்டுக்குமே உப்பு போட்டுக்கலாம். இங்கே குழம்புக்கு தேவையான உப்பு, இங்கே வந்து மசாலா, உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு மசாலா உருளைக்கிழங்குக்கு. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கோம்ல இந்த பருப்பை வந்து இதில் கொட்டி தாளித்து இறக்கிடுங்க. தாளிச்சாச்சு. நம்ம வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கட்டியாக இருக்கனால நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லை ஹாட் வாட்டர் கூட வச்சு ஊற்றிக்கோங்க.
நான் ஹாட் வாட்டர் தான் ஊற்றினேன். இது சிறுபருப்புனால கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குழம்புல ஊற்றிடலாம். இங்கே மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலா உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று சேர்ந்துடும். நல்லாயிருக்கும். பூண்டு அரோமாவோட சூப்பராக இருக்கும் பூண்டு உருளைக்கிழங்கு மசாலா. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். வாழைத்தண்டுக்கு எண்ணெய், இப்போ வாழைத்தண்டு சொன்னாலும் வாழைத்தண்டு பொரியலுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க. இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா ஸ்மெல் அழகாக நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு, வெடிச்சிருச்சு கடுகு, கருவேப்பிலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி நான் போட்டுட்டேன். இது கொஞ்சம் அந்த தேங்காயோட அந்த ஜீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடுலாம் போட்டுக்கோங்கள, அதோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் சிம்மில், அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த பருப்பை போட்டுக்கலாம். தண்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை குடிக்கலாம். நம்ம மிளகு பொடி, உப்பு போட்டு நீங்கள் சூப்பாக கூட இதை குடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வாங்க இதில் போட்டுக்கலாம். வேக வச்ச வாழைத்தண்டை நல்லா அந்த தால்சத்தில் போட்டுருங்க. இப்போ வாழைத்தண்டுக்கு வந்து நம்ம ஒரு அரைப்பு அரைக்கணும். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு போட்டுட்டு இதை ஒரு லைட்டாக விப் மோடில் போட்டு திரிச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூக்கு வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைப்பாங்க. நான் உப்பு போட்டு வேக வைக்கலை, அதனால் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததுனால இப்போ இந்த தேங்காவை திரித்து நம்ம அப்புறம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பருப்பையும் போட்டு லாஸ்ட்டாக இறக்கி. இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. இங்கே வந்து சாதம் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம வாழைத்தண்டு வந்து வறுத்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போனோம்னா, இந்த நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல துவரம் பருப்பு, அதை போட்டு தட்டிடணும். தட்டிட்டு லைட்டாக 2 மிக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு பொரியல். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. சாதம், பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், இது வந்து வாழைத்தண்டு பொரியல். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சட்னி, அப்புறம் வந்து சாலட். பாப்பாவுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. இது மார்னிங் சாலட் கொடுக்கலான்னு நினச்சேன். அது நான் ஸ்நாக்ஸ் டைமில் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி பேக் பண்ணிட்டேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம லன்ச் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.